அனலைஸ் பண்ணுறது. இல்லை இன்னொரு விஷயம், இவனோட இன்னும் கலந்துட்டாக்கா வந்து நம்ம சப்போஸ் நமக்கு இவனை விட்டு பெரிய சூழ்நிலை வரும்போது பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி வந்து பல கோணத்தில் பல வகையில் யோசிக்கிறது உண்டு பலரும். ஸோ அந்த வகையில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். பட் இது வந்து மீடியா, அதனால வந்து நான் டீட்டெயிலாக உள்ள இறங்கலை. தன்மிட்டு முள்ள உங்களுக்கு கால் பண்ண நான் சொல்கிறேன், தப்பு இல்லை. அந்த வகையில் வந்து காதல் என்பது இப்படிதாங்க. எல்லா வகையும் பல கோணத்தில் பல காதல்கள் இருக்கிறது, சரிங்களா? அதனால் இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று விஷயம் சொல்லிச்சுங்க, பட்ரோஸ். இந்த ஒரு ரோஸ் பிங்க் இருக்கு, ஒரு ஒயிட் கலர் இருக்கு. இந்த ஒயிட்டும் பிங்க்கும் சேர மாட்டேன் சொல்லுதா? பட்ரோஸ் அந்த செடியில் நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த செடியை வந்து பூவும் அந்த ஒரு வேறையும் ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு சேர்ந்து ஒரு கலர் வரும். ஸோ அதான் லவ். இதோட எதுவும் சேர மாட்டேன்னு சொல்லாது. நீ யாரை இதை எக்ஸாம்பிள் எதை பண்ணா இதை எதை அடிப்பட்டது நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கேஸ்ட் சேர்ந்தா கலர் புதுமையான கலர் ஒரு விஷயம் உருவாகும் தவிர ஏன் சேரமானு சொல்லுதா? ஏன் புதுசாக ஒரு விஷயம் கிரியேட் ரீப்ரொடக்ஷன் ஆகாதா? அப்படிலாம் கிடையாதுங்க. காதல் வந்துட்டாவே எங்கே எப்போ எப்படி யார் வேணும்னாலும் சேரும், சேராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால காதல் என்பது காமம் இல்லை. காதல் என்பது உணர்வுகளை சேர்ந்தது, உயிருடன் கலந்தது. அது ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குங்க, ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல், முகவரி சொல்லாமல் முகம் தன்னை மறைக்கும், ஒரு தலையாகவும் சுகம் அனுபவிக்கும், சுவாரஸ்யமானது காதல், மிக மிக சுவாரஸ்யமானது. அதே போல என்னன்னா, இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பசங்க இருப்பாங்க, ரெண்டு பசங்க இருக்கா வச்சுக்கீங்களேன். அதே போல் வீட்டுக்கு மனைவிக்கு தெரியாமல் வேற ஒரு இடத்துல இதே போல் ஒரு மனைவியும் குழந்தையும் வேற ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்க வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போ இது என்ன காதலா காமமா? காத்துக்குங்க. அந்த வீடை எடுத்து வச்சு தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு தெரியும் ஆல்ரெடி இவருக்கு கல்யாணம் ஆகி பசங்க இருக்காங்க, தெரியும். தெரிஞ்சு இருந்தும் அந்த பொண்ணு அழகா இருப்பா, சொத்து சுகம் எல்லாமே இருக்கும். பட் இவனையே ஏற்றுக்கிட்டான். இவர் பசங்க இவ்வளோ பயங்கர தன்னுடைய மனைவி மேலே காதலுக்கும் தன்னுடைய பசங்க மேலே பயங்கர உயிர் வச்சிருப்பாங்க. ஆனால் இவருக்கு அவங்களுக்கு காதல் ஒரு லவ் இருக்கும். அதுதாங்க அந்த காதல். இது காமமா காதலா? காதல். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. இவரை விட பெட்டராகவே ஒருத்தனை பார்த்து திருமணம் செய்து வாழலாம். இன்னொருத்தர் மனைவியும் தெரிஞ்சு அவங்களோட பசங்களுக்கு தெரிஞ்சு தன்னுடைய இவரு அப்படி தெரிஞ்சும் அந்த அது சில பேர் வந்து என்னன்னா இப்படி விஷயத்த